திண்டுக்கல் அப்படின்னாலே ஐயம்பாளையம் ஃபார்மா ப்ரொடியூசர் கம்பெனினா நிறைய பேருக்கு இப்போது தெரியும். அதுக்கடுத்து குளுக்கோ பூஸ்ட், இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப இது. சுகர் இதில் ஆட் பண்ண மாட்டோம். மற்ற இதில் கூட நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் வந்து சுகரே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்து இதுவும் மில்லட்டில் செஞ்ச தோசை தான். ரவை தோசை மாதிரி தண்ணியில் பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணி ரவை தோசை மாதிரி ஊற்றி யூ கேன் ஹேவ் இட். இது வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. அப்புறம் விமனுக்கு வந்து இந்த சூப்பர் மாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு 30+ மில்லட்ஸ் இருக்கும். ஸ்பெஷலாக ஷியா சீஸ், ஃப்ளாட் சீட்ஸ் அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி அப்ரூவ்டு. இது 30 ஏஜுக்கு மேலே இருக்கிற உமனுக்குலாம் வந்து போன் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி நிறைய வரும். ப்ரெக்னென்ட் உமன் இது நிறைய யூஸ் பண்ணலாம். வணக்கம், என் பேர் ரஞ்சித். நான் ஐயம்பாளையம் ஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனிலேருந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எங்கள் கம்பெனி வந்து 2015 ஆரம்பித்தோம். எங்ககிட்ட ஒரு 1208 ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் தான். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் மார்க்கெட் வேல்யூலேருந்து அதிகமாக ப்ரொக்யூர் பண்ணி ரா மெட்டீரியல்ஸு அதை வச்சு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணி மார்க்கெட்டில் சேல் பண்ணி அதில் இருக்கிற ஷேர்ஸை வந்து ஈக்குவலாக வந்து இப்போ ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து ஷேர் பண்ணிப்போம். ஸோ நாங்கள் இந்த மில்லட்ஸு, ஸ்பைசஸ், அப்புறம் மசாலாஸ், ஆயில்ஸ், ஹனி, பெப்பர் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மில்லட்ஸில் வந்து நாங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா இது பேபி பிளண்ட், சின்ன கை குழந்தையிலேருந்து ஒரு 10 வயசு பசங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதில் வந்து கொஞ்சம் பாதாம், பிஸ்தா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பசங்க வந்து மில்லட்ஸ் நார்மலாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஸோ இதில் கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக நீங்கள் பாலோடையோ இல்லை தண்ணியோடையோ சுடு தண்ணியோடையோ கலந்து சாப்பிட்லாம். அதுக்கடுத்து குளுக்கோ பூஸ்ட், இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப இது. சுகர் இதில் ஆட் பண்ண மாட்டோம். மற்ற இதில் கூட நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் வந்து சுகரே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அடுத்து நியூட்ரி தோசைன்றது வந்து இது வந்து இதுவும் மில்லட்டில் செஞ்ச தோசை தான். ரவை தோசை மாதிரி தண்ணியில் பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணி ரவை தோசை மாதிரி ஊற்றி யூ கேன் ஹேவ் இட். இது வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. அப்புறம் விமனுக்கு வந்து இந்த சூப்பர் மாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு 30+ மில்லட்ஸ் இருக்கும். ஸ்பெஷலாக ஷியா சீஸ், ஃப்ளாட் சீட்ஸ் அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி அப்ரூவ்டு. இது 30 ஏஜுக்கு மேலே இருக்கிற உமனுக்குலாம் வந்து போன் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி நிறைய வரும். ப்ரெக்னென்ட் உமன் இது நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ இது உமனுக்கான ஒரு ப்ராடக்ட்டு. அப்புறம் நியூட்ரி ட்ரிங்க், இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து ஜிம்முக்கு போகிறவங்க, வெயிட் கெயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, இது டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டு டக்குன்னு வேலைக்கு போகிறவங்க வந்து ரொம்ப லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஒதுக்க முடியாமல் இருப்பாங்க, வந்து இது டக்குன்னு ஒரு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு டக்குன்னு போயிடலாம். இது மில்க் ஆர் வாட்டர் அப்படியும் குடிக்கலாம். இல்லை இதிலே கொஞ்சம் நெய் ஊற்றி லட்டு மாதிரி பிடிச்சி ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம மசாலாஸ், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ஃபிஷ் மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, பெப்பர், இட்லி பொடி, அதுக்கப்புறம் இது வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணிருக்க கோகோனட் பொடி, இதெல்லாம் வந்து பண்ணுறோம். ஸோ இதில் மோஸ்ட்டாக நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு 6 months தான் இருக்கும். ஸோ இது வந்து சின்ன சின்ன பேக்காக தான் கொடுக்குறோம். ஏன்னா இது ஷெல்ஃப் லைஃப் கம்மின்றனால பெரிய பேக்காக கொடுத்தா ரொம்ப நாள் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சின்ன பேக்காக கொடுத்தா டக்குன்னு காலி ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும். இல்லை சொல்ல முடியாது, நீங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா 2 நாளில் கூட காலி பண்ணலாம். ஆக்சுவலி நீங்கள் வச்சிருக்க மசாலா பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரி தனியாக வச்சுருக்கீங்க. ஆமாம், இது ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரி மேனுஃபேக்சர்? அது ஒரு இதுக்கு லைக் இந்த மசாலா வந்து லைக் எதுலேயுமே வந்து நான்வெஜ் இன்ஃப்யூஸ் பண்ணலை, எல்லாமே வெஜிடேரியனோட இன்க்ரீடியன்ட் தான். ஆனால் இந்த மசாலா இப்போ சிக்கன் மசாலானா இது சிக்கனோட சேர்த்துக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் இது வெஜிடேரியன் கறியோடையும் சேர்த்து சமைக்கலாம் அந்த மாதிரி. அதாவது அந்தந்த மீட்டோடு இருக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது வந்து நாங்கள் கொஞ்சம் ஆல்ரெடி இது பண்ணி தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களோட FPO ப்ராடக்ட்ஸ்? ஆமாம், FPO ப்ராடக்ட்ஸ் தான்.
இதுக்கு நபார்டு வந்து எங்களுக்கு 2015 ஸ்டார்டிங்லேருந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இது வந்து மெயினாக இந்த நீஷ் ப்ராடக்ட்ஸோட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸோட எல்லாம் சேர்த்து மார்க்கெட் பண்ணுறது அப்படி தான் எங்களோட ஃப்யூச்சர் கோலாக இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த இதில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் இன்வால்வ்? அதான் ஒரு 800 to 700 உமன் ஃபார்மர்ஸ் தான் மெயினாக இதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நபார்டு மூலியமாக இந்த எக்ஸ்போ அட்டென்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் இப்போது திண்டுக்கல் அப்படின்னாலே ஐயம்பாளையம் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனினா நிறைய பேருக்கு இப்போது தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 2 நாளில் நல்லா கிட்டத்தட்ட ஒரு பாதி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கணும் இந்த ப்ராடக்ட்லாம் இப்படிலாம் காண்டாக்ட் பண்ணுறீங்க? நாங்கள் ஓஎன்டிசி, அமேசான், அதுக்கப்புறம் மீஷோ போன்ற பிளாட்ஃபார்மில் வந்து இருக்கோம். ஜஸ்ட் டேயில் கால் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஐயம்பாளையம் ஃபார்மர் ப்ரொடியூசர்னு சொன்னாலும் போதும். இல்லை கோகனட் பற்றி நீங்கள் ஜென்ரலாக விசாரித்தாலே ஃபஸ்ட்டு வர பேர் எங்களோட பேராக தான் இருக்கும். ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா 9791921111 காண்டாக்ட் பண்ணலாம். பல்க் ஆர்டர் அந்த மாதிரி மட்டும் கொடுப்பீங்க? பல்க் ஆர்டர்ஸும் கொடுப்போம். ஓகே. எங்களுக்கு ஒரு சும்மா ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் மட்டும் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரினா நீங்கள் ஆன்லைன்லேயே போய் வாங்கிடலாம் அமேசான் இதில். பல்க் ஆர்டர்ஸ்னால் அது ஹோல்சேல் ரேட்டுன்னு தனியாக இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி கொடுப்போம்.